ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி. நீங்களும் சமைக்கலாம். போன வாரம் நம்ம நிகழ்ச்சியில 2 இன்டர்நேஷனல் லெவல் டிஷ்ஷஸ் பார்த்தோம். நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி தான் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபிஸ், அதாவது சாதாரணமாக நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்காத ரெசிபிஸ் வந்து நாங்கள் இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த ரெசிபிஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு புது விதமான கியூசினை நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் 2 அருமையான ரெசிபிஸோட தான் நான் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு இருக்குது சென்னை பாண்டி பஜார்ல உள்ள நல்லாஸ் ஆப்பக்கடை ரெஸ்டாரண்ட். இங்க ஷெஃப் கண்ணன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷெஃப் இன்னைக்கு நமக்கு என்ன குக் பண்ணி காமிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஷெஃப். ஹலோ. ஓகே, லாஸ்ட் வீக் வந்து 2 இன்டர்நேஷனல் டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு அசத்திட்டீங்க. இந்த வாரம் என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? இந்த வாட்டி நம்ம சவுத் இந்தியன் பண்றோம். ஓகே, பேக் டு சவுத் இந்தியன். ஓகே, எஸ். ஓகே, என்ன ரெசிபிஸ்? இன்னைக்கு வந்து கோவை காலிஃப்ளவர் அண்ட் நண்டு சாறு. ஓகே, சோ முதல்ல நம்ம பார்க்க போற கோவை காலிஃப்ளவருக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? காலிஃப்ளவர் 1/2 கிலோ, கருவேப்பிலை கொத்தமல்லி பேஸ்ட் 100 ml, கடலை மாவு 150 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம், நறுக்கிய வெங்காயம் 150 கிராம், காஞ்ச மிளகாய் தேவையான அளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, மிளகுத்தூள் 4 டீஸ்பூன், நறுக்கிய இஞ்சி 50 கிராம், நறுக்கிய பூண்டு 50 கிராம், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 100 ml, உப்பு தேவையான அளவு, ரிஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு. கோவை காலிஃப்ளவருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ ஷெஃப், நம்மளோட குக்கிங் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கலாமா? ஆமாம், இது வந்து மெத்தட் எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டர் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரேவி பண்ணணும். இதுக்கு மசாலா ஓகே ஓகே சொல்ல போனால் வந்து சுக்கா மாதிரி இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் கோ ஃபார் த பேட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி சொன்ன பார்த்தீங்களா? ஆமாம், கருவேப்பிலை கொத்தமல்லி அரைச்சது. ஓகே, 250 grams ஆஃப் பேசன் ஃபார் கடலை மாவு இல்லையா? ஓகே, ஜஸ்ட் ஃபார் கோட்டிங் அவ்வளோதான். சரி. நெக்ஸ்ட் உப்பு. உப்பு தேவையான அளவு. ஷெஃப், கேட்கும்போது கொஞ்சம் வந்துட்டு நம்ம மஞ்சூரியன் மாதிரி தெரியுது இல்லை? இல்லை, மஞ்சூரியனுக்கு வந்துட்டு மைதா மாவு போடுவாங்க. ஓகே, இல்லை நீங்கள் சொல்கிற அந்த கன்சிஸ்டன்சி அந்த லுக் சொல்கிறேன். ட்ரை மஞ்சூரியன் ட்ரை மாதிரி இருக்கும். ஓகே, இஞ்சி பூண்டு விழுது நான் இப்போ ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ கடலை மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கருவேப்பிலை அரைச்சது போட்டுருக்கோம். இது ஒரு ஷெஃப், இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அரைச்சது வந்து என்ன ப்ரொபோர்ஷன்ஸில் ஷெஃப் இருக்கணும்? ஒரு 50 grams 50 grams. ஓகே, அவ்வளோதான். டோட்டலாக உங்களுக்கு தண்ணி விட்டு வந்துச்சுன்னா ஒரு 100 ml வந்துடும் உங்களுக்கு. சரி. ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு கோட் ஆனால் போதும் உங்களுக்கு. ஓகே, பாருங்க, நான் தண்ணி விடலை, எதுவும் விடலை. ஆமாம், தண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு பேட்டர். ஓகே. காலிஃப்ளவர் எப்படியும் கட் பண்ணி வாஷ் பண்ணிப்போ அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுச்சு. ஏன்னா அந்த புழுகு இருந்துச்சு, இன்செக்ஷன்ஸ் இருந்தனாக்கா செத்து போயிடும் உங்களுக்கு பாக்டீரியாஸ். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் உங்களுக்கு கோட்டிங். ரொம்ப மாவும் இருக்கக்கூடாது. சரி சரி. நம்ம இப்போ ஃப்ரைங்க்கு போயிடலாம். ஓகே, உங்களுக்கு மாவு அதிகம் கிடையாது இதில். ஆமாம், ஒன்னோட ஒன்று ஒட்டாதில்ல. ஓகே, ஆக்சுவலாக பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது அந்த க்ரீன் அண்ட் ஒயிட். கொத்தமல்லி கருவேப்பிலோட ஃப்ளேவர் வருது. ஆமாம், உடனே வருது இந்த ஃப்ளேவர். ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ செக் பண்ண போகிறோம் நம்ம. ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே சார். ஓகேங்களா மேடம்? குக்கான மாதிரி தெரியும், ஆனால் வந்துட்டு ஒரு சில காலிஃப்ளவர் வந்துட்டு குக் ஆகாது உங்களுக்கு. சரி, 2 பீஸ் எடுத்துட்டு செக் இட். நான் ஃபோக்கால குத்தி பார்க்குறேன், உள்ள போயிடுச்சு. ஓகே, இட்ஸ் டன். ஸோ அது உள்ள போல ஹார்டாக இருக்கப்போல குக் ஆகலன்னு அர்த்தம். பர்ஃபெக்ட். இப்போ வந்து குக் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ நம்ம காலிஃப்ளவர்லாம் எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு காலிஃப்ளவர் குக் ஆகிடுச்சுன்னா இட் ஸ்டார்ட் இட்ஸ் ஃப்ளோட்டிங். அதாவது மேலே
ஓகே ஆமா நான் பாத்தீங்க போடும்போது உள்ள போய் சிங்க் ஆச்சு இப்போ குக் ஆனது மேல வந்து நல்ல கிறிஸ்பி காலிஃப்ளவர் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே அதே மாதிரி நீங்க எடுக்கும்போது ஆயிலை வந்துட்டு ஆஃப் பண்ணக்கூடாது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சாகி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே நிறைய பேர் கேஸ் சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு குக் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துருவாங்க ஆமா அந்த ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு ஓகே எண்ணெயும் குடிச்சோம் சாகி ஆயிடும் உங்களுக்கு நல்ல பச்சை கலர்ல இருக்கு ஆமா அந்த கலரே ரொம்ப அழகா இருக்கு சோ ஷெஃப் நம்மளோட காலிஃப்ளவர் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன ஷெஃப் இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ண போறோம் சுக்கா பண்ண போறோம் ஓகே இப்போ நம்ம ரீஃபைண்ட் ஆயில்ல வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துறோம் இப்போ நம்ம குக்கிங் ப்ரொசீஜர் வந்துட்டு கோகனட் ஆயில் யூஸ் பண்றோம் ஓகே 100 ml வரமிளகா போட்டுக்கலாம் ஒரு 4 நம்பர் ஓகே இஞ்சி சாப்ட் garlic பூண்டு இப்போ இஞ்சி சாப்ட் green chilies ஓகே பச்சை மிளகா ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது எனக்கு வெங்காயம் 150 grams of onions ஸோ இந்த கிரேவி மாதிரி பண்ண போகிறது வந்து நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் அண்ட் தென் அதில் காலிஃப்ளவர் போட்டு ட்ரை ஆக்கிடுவோம் ஓகே சிம்பிள் ஓகே ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஓகே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஜஸ்ட் வீட்டில் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் நல்ல சிம்பிள் கிரன்ச்சியான ஒரு ஸ்டார்டர் வெஜிடேரியன் ஸ்டார்டர் கொடுக்கலாம் ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர் டீப் ஃப்ரையிங் அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் விளையாடுறது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிடுறோம் ஓகே ஜஸ்ட் மிளகுத்தூள் 4 டீஸ்பூன் சொன்ன பார்த்தீங்கன்னா ஓகே 4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆக்சுவலாக வரமிளகா காஞ்ச மிளகா மிளகுத்தூளும் ஆட் பண்ணுறோம் சுக்கானா எப்பவுமே கொஞ்சம் காரமாக இருக்கும் கொஞ்சம் காரமாக இருக்கும் பெப்பர் தான் டாமினேட் பண்ணும் பாருங்க நல்லா க்ரீன் கலரில் இருக்குது கலர் சேஞ்ச் ஆகல உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரை ஸ்டார்டர் சூப்பர் சூப்பர் ஷெஃப் கொஞ்சம் கிரேவியை சாஸியாக வேணும்னு ஆசைப்பட்டாலும் யூ கேன் ஆட் டொமேட்டோஸ் நோ ப்ராப்ளம் ஓகே இது ஸ்டார்டர்னால அந்த தக்காளி ஆட் பண்ணலாம் ஓகே கொஞ்சம் கூட நான் சால்ட் போட்டுக்கிறேன் உங்களுக்கு அந்த கிரேவி இல்லை உங்களுக்கு அருமையான கோவை காலிஃப்ளவர் ரெடி நம்ம பேட்டிங் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்மளோட டிஷ் கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் நம்ம டிஷ் வந்து வரும் நல்லா அதே மாதிரி கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக தான் இருக்குது உங்களுக்கு சாபியாக ஆமாம் நல்ல ஒரு ஆமாம் நல்ல ஃப்ளேவர் நல்ல ஒரு ஸ்டார்டர் இது ஷெஃப் நம்மளோட கோவை காலிஃப்ளவரை ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிட்டீங்க நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற செகண்ட் ரெசிபி என்ன நெக்ஸ்ட் ரெசிபி வந்துட்டு நண்டுச்சாறு நண்டுச்சாறு ஓகே ஸோ நண்டுச்சாருக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துலாமா